சார் இப்போ இந்த மாதிரி ஒரு தனித்துவமான கொள்கை கொண்டு வர முதல் மாநிலம் தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்க சார். ஆனா இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை பார்க்கணும்ல சார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது உடனே நடைமுறைப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும்? ஆல்ரெடி அகாடமிக் இயர் போயிட்டு இருக்கு மாணவர்களுக்கு. இந்த தேர்வு முறையாகட்டும், அவங்க படிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொள்கை பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிற இந்த மாநில கொள்கை என்பது குழந்தையை மையப்படுத்தி குழந்தைநேய பள்ளி, குழந்தைநேய வகுப்பறை, குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிப்பதற்கு தேவையான அளவிற்கு ஆசிரியர்களை தயார் செய்வது போன்ற பல நல்ல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தேர்வு என்கின்ற அந்த பயத்தை காட்டாம, தேர்வுன்னு சொன்னாலே எந்த குழந்தையும் பயப்படுது. அப்போ தேர்வுன்ற பயத்தை ஒரு குழந்தைக்கு நீங்கள் காட்டக்கூடாது. காட்டாம அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். அப்போ அந்த குழந்தையினுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்துவதற்கு எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த அறிக்கையில் விரிவாக பேசியிருக்கிறாங்க. நாம கவலையோடு பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு பள்ளி கல்வியில் ஒரு பாகுபாடு இருக்கு. அரசு பள்ளி, தனியார் பள்ளின்ற பாகுபாடு அதை கடந்து அரசு பள்ளிக்குள்ளேயே பள்ளி அப்படின்னு இருக்கு, தகைசால் பள்ளின்னு இருக்கு. அதான் இவங்க கொள்கையில் வெற்றி பள்ளின்னு சொல்றாங்க. இன்னொன்று மாதிரி பள்ளின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு புள்ள, எங்க அண்ணனுக்கு ஒரு புள்ள, என் தம்பிக்கு ஒரு புள்ள அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் புள்ள மாடல் ஸ்கூல்ல படிக்குது, என் தம்பி புள்ள தகைசால் பள்ளியில படிக்குது, என் புள்ள பள்ளியில படிக்குது. மூணும் கவர்மெண்ட் தான். மாடல் ஸ்கூலும் அரசு மாதிரி பள்ளி தான், தகைசால் பள்ளியும் அரசு தகைசால் பள்ளி தான். இப்போ என் புள்ள படிக்கிறதும் பள்ளி தான், அரசு பள்ளி தான். இப்போ என் பள்ளி கேட்காதா? ஏன் பெரியப்பா பையன் மட்டும், அந்த அண்ணன் மட்டும் எங்க போய் படிக்கிறான்? மாதிரி பள்ளியில படிக்கிறான். சித்தப்பா பையன் தகைசால் பள்ளி. அப்ப என்ன மட்டும் ஏன் அங்க சேர்க்கல? என் பையன் கேட்க மாட்டானா?